வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அறிவு டாக்ஸ் தமிழ். உலகத்தில் எல்லாருக்கும் சமமாக கிடைக்கிற ஒரே சொத்து என்ன தெரியுமா? பணம் இல்லை, அழகு இல்லை, அதிர்ஷ்டமும் இல்லை, அது நேரம். ஆம் நண்பர்களே, இந்த உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரனுக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்தான். ஒரு சாதாரண மனிதனுக்கும் அதே 24 மணி நேரம்தான். ஆனால் ஏன் சிலர் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடுறாங்க, சிலர் மட்டும் ஏன் வாழ்க்கை எப்போ மாறும்னு அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க? காரணம் திறமை இல்லை, காரணம் அவர்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்று தான். ஒரு கொடூரமான உண்மை சொல்லட்டுமா? இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்தில் கூட உங்கள் வாழ்க்கைக்கான கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கு. அது ஒரு நாளும் உங்களுக்காக நிற்காது. போன ஒரு நிமிஷத்தை பணம் கொடுத்தாலும் திரும்ப வாங்க முடியாது. ஆனால் வரப்போகும் வாழ்க்கையை இந்த ஒரு முடிவாலே மாற்ற முடியும். சுமார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல ஞானிகள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க. நேரத்தை மதிக்கிறவன் வாழ்க்கையால் மதிக்கப்படுவான். இன்று அறிவு டாக்ஸ் தமிழில் நாம் பார்க்க போகும் இந்த 5 உண்மைகள் உங்கள் வாழ்க்கையை உள்ளுக்குள் உழுக்க போகிறது மட்டும் இல்லை, உங்களை சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியே இழுத்து வெற்றிக்கான பாதைக்கு கொண்டு போகுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வீடியோவோட கடைசியில் நான் சொல்ல போகிற அந்த 5வது பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு மனிதனோட ஃபியூச்சரை மொத்தமாக மாற்றக்கூடிய மாஸ்டர் கீ. அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. தயாராக இருக்கீங்களா? அப்படின்னா நேரத்தை வெல்லுறவங்க என் வாழ்க்கையையும் வெல்லுறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். உண்மை ஒன்று, நாளைக்கு பண்ணலாம்னு நினைக்கிறவனோட வாழ்க்கை ஒரு நாளும் மாறாது. நண்பர்களே, ஒரு மனிதனோட கனவை கொல்லுற மிகப்பெரிய எதிரி யாருன்னு தெரியுமா? வெளியில் இருக்கிற யாரும் இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு அவன் மனசுக்குள்ள பேசுகிற அந்த ஒரு குரல் தான். ஆரம்பத்தில் அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். இன்னைக்கு டயர்டாக இருக்கேன், நாளைக்கு ஆரம்பிக்கலாம், இந்த ஒரு நாள் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனால் தெரியாமல் அது பழக்கமாக மாறிடும். பிறகு நாட்கள் போகும், மாதங்கள் போகும். ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்று என் லைஃப் ஏன் இன்னும் மாறலைன்னு நாமளே நம்மளை கேட்க வேண்டிய நிலைமை வரும். ஒரு கொடூரமான உண்மை சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் நிறைய பேரோட கனவுகள் தோல்வியால் சாகலை, லேட்டாக ஆரம்பித்ததால தான் செத்து போச்சு. ஒரு விதையை சரியான நேரத்தில் நட்டால் அது மரமாக வளரும். அதே விதையை தாமதமாக நட்டால் அது வளரவே வளராது. வாழ்க்கையும் அப்படித்தான், டைம் போயிட்டே இருக்கும். ஆனால் நாம் மட்டும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு நினச்சிட்டே இருப்போம். நண்பர்களே, சக்ஸஸ்ஃபுல் மனிதர்களுக்கும் பயம் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கு, அவங்க நாளைக்கு என்ற சொல்லை நம்ப மாட்டாங்க, இன்னைக்கே ஆக்ஷன் ஈடுபடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், வாழ்க்கையை மாற்றுற பிக்கஸ்ட் மேஜிக் மோட்டிவேஷனில் இல்லை, ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் இருக்குது என்று. அதனால் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு முடிவு எடுங்க. இனிமே நாளைக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையை ஜெயிக்கிறவங்க ஃப்யூச்சர் பற்றி கனவு மட்டும் காண மாட்டாங்க, அந்த ஃப்யூச்சருக்காக இன்னைக்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. உண்மை 2 உங்கள் நேரத்தை திருடுற மிகப்பெரிய கொள்ளைக்காரன். நண்பர்களே, ஒரு மனிதனோட நேரத்தை திருடுற மிகப்பெரிய கொள்ளைக்காரன் முகமூடி போட்டு கொண்டு வர மாட்டான். அவன் தினமும் உங்கள் கையில் தான் இருக்கான். ஆம், அந்த மொபைல் ஃபோன் தான். கவனிச்சு பாருங்க. சும்மா 10 நிமிஷம் ஃபோன் பார்க்கலாம்னு எடுத்துட்டு தெரியாமல் மணி நேரங்களை வீணாக்குறோம். ஒரு வீடியோ முடிஞ்சா இன்னொரு வீடியோ, ஒரு ரீல் முடிஞ்சா இன்னொரு ரீல், அப்படியே நம்ம நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ணு முன்னாடியே திருடப்படுது. இதில் கொடூரமான விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கை பின்னாடி போயிட்டு இருக்கிறதையே நாம் ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஒரு காலத்தில் மனிதர்கள் பணத்தை திருடினாங்க, ஆனால் இப்போ உலகமே உங்கள் கவனத்தை திருடுறதுக்காக போட்டி போட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா உங்கள் கவனம் போயிட்டா உங்கள் ஃப்யூச்சரும் போயிடும். நண்பர்களே, ஒரு ஈகிள் வானத்தில் பறக்கும்போது
கீழே இருக்கிற ஒவ்வொரு சத்தத்தையும் கவனிக்காது. அதோட டார்கெட் மேலே மட்டும் ஃபோக்கஸாக இருக்கும். அதனால தான் அது உயரமாக பறக்குது. ஆனால் நாம் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் திரும்பி பார்க்குறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் நம்ம ஃபோக்கஸை விட்டு கொடுக்குறோம். பிறகு வாழ்க்கை மாறலன்னு கவலைப்படுறோம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் மனிதன் ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபோன் யூஸ் பண்ணுவான். ஆனால் தோல்வியில் இருக்கிறவன் வாழ்க்கையிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஃபோன் யூஸ் பண்ணுவான். இதுதான் பெயின்ஃபுல் ட்ரூத். நினைவில் வச்சுக்கோங்க, உங்கள் கனவுகளை அழிக்கிற மிகப்பெரிய எனிமி சோம்பேறித்தனம் கூட இல்லை, கவனம் சிதறது தான். அதனால் இப்போவே ஒரு முடிவு எடுங்க. ஃபோன் உங்கள் கையில் இருக்கட்டும், ஆனால் உங்கள் வாழ்க்கை ஃபோன் கையில் போயிடக்கூடாது. உண்மை 3. பிஸியாக இருக்கிறதுக்கும் முன்னேறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நண்பர்களே, நாள் முழுக்க பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கிற எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. இதுதான் நிறைய பேருக்கு புரியாத மிகப்பெரிய உண்மை. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வேலை, டென்ஷன், ஃபோன் கால்ஸ், மீட்டிங்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் வாழ்க்கை மட்டும் அதே இடத்துல தான் இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க பிஸியாக இருக்காங்க, ஆனால் ப்ரொடக்டிவாக இல்லை. ஒரு ட்ரெட்மில்ல ஓடுற மனிதனை இமேஜின் பண்ணி பாருங்க. அவன் ரொம்ப வேகமாக ஓடுறான், டயர்டாக ஆகுறான், ஆனால் ஒரு இன்ச் கூட முன்னாடி போகலை. இப்போ நிறைய பேரோட வாழ்க்கையும் அப்படித்தான். நாள் முழுக்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அது அவங்க கனவுகளுக்கு எந்த கனெக்ஷனும் இருக்காது. தேவையில்லாத டிஸ்கஷன், யூஸ்லெஸ் ஸ்க்ரோலிங், மற்றவங்க வாழ்க்கையை கம்பேர் பண்ணிக்கிட்டு டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் பிஸி மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஆனால் உண்மையில் அது உங்கள் நேரத்தையும் எனர்ஜியையும் சாப்பிடுற சைலண்ட் பாய்சன். நண்பர்களே, ஒரு சிங்கம் நாள் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்காது. அது சரியான நேரத்துக்காக அமைதியாக வெயிட் பண்ணும். பிறகு ஒரே அட்டாக்ல வேட்டையை முடிச்சிடும். அதுதான் ஃபோகஸ். சக்சஸ்ஃபுல் மனிதர்களும் அப்படித்தான். அவங்க எல்லா விஷயத்துக்கும் எனர்ஜி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போகிற விஷயத்தில் மட்டும் டைம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால இப்போ உங்களையே கேட்டுக்கோங்க, நான் உண்மையில் முன்னேறேனா இல்லை பிஸியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறேனான்னு. ஏன்னா நண்பர்களே, வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரணும்னா எல்லா வேலையையும் பண்ண தேவையில்லை. சரியான வேலையை மட்டும் தொடர்ந்து பண்ணினாலே போதும். உண்மை நான் காலம் போன பிறகு வர்ற ரிக்ரெட் தான் வாழ்க்கையில் பெரிய வலி. நண்பர்களே, வாழ்க்கையில் மிகப்பெரிய வலி தோல்வி இல்லை. அந்த நேரத்தில் முயற்சி பண்ணியிருந்தா இந்நேரம் வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும்னு ஒரு நாள் ஃபீல் பண்ணுற அந்த ரிஜெக்ட் தான். இமேஜின் பண்ணி பாருங்க, வயசு ஆகி ஒரு நாள் தனியாக உட்கார்ந்துருக்கும் போது உங்கள் மனசு உங்களுக்கே ஒரு கேள்வி கேட்கும். உனக்கு கனவுகள் இருந்துச்சே, ஏன் முயற்சி பண்ணலன்னு. அந்த கேள்விக்கான பதில் இல்லாமல் நிற்கிற அந்த நிமிஷம் இருக்கு பாருங்க, அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய தண்டனை. நண்பர்களே, தோற்று போனவங்க கூட நிம்மதியாக தூங்கிடுவாங்க, ஏன்னா அவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் முயற்சி கூட பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டவங்க மனசுக்குள்ள தினமும் எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. காலம் போயிட்டா திரும்ப வராது. இப்போ உங்களுக்கு இருக்கிற எனர்ஜி, இந்த வயசு, இந்த வாய்ப்பு, இதெல்லாம் ஒரு நாள் மெமரிஸாக மாறிடும். அதனால் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஆரம்பிங்க. ஏன்னா நண்பர்களே, ஒரு நாள் பண்ணலாம்னு நினச்சி வாழ்கிறவங்க வாழ்க்கை முழுக்க வருத்ததிலே முடியும். ஆனால் இன்னைக்கே ஆரம்பிக்கலாம்னு முடிவு எடுக்கிறவங்க தான் ஒரு நாள் பெருமையோடு தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்ப்பாங்க. உண்மை 5 டாஷ் வெற்றி பெறுறவங்க டைம் கிடைக்க காத்திருக்க மாட்டாங்க, டைமை உருவாக்குவாங்க. இதுதான் அந்த மாஸ்டர் கீ. நண்பர்களே, வெற்றி பெறுறவங்க வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறாங்க. நேரம் கிடைக்காது, அதை உருவாக்கணும் அப்படின்னு. நிறைய பேர் ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, வாழ்க்கை ஒரு நாளும் ஃப்ரீயாக இருக்காது. ப்ராப்ளம்ஸ் இருக்குது, வேலை இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவுலையே டைம் கிரியேட் பண்ணுறவங்க தான் ஒரு நாள் மேலே போகிறாங்க.
கவனிச்சு பாருங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் மனிதன் டயர்டா இருந்தாலும் தனது கோலுக்காக கொஞ்ச நேரமாவது ஒதுக்குவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், தினமும் சின்ன எஃபர்ட் போட்டாலும் அது ஒரு நாள் பெரிய வாழ்க்கையா மாறும் என்று. ஆனால் தோல்வியில சிக்கிக்கிட்டு இருக்கிறவன் மட்டும் மூட் வந்ததும் ஸ்டார்ட் பண்ணலாம், டைம் கிடைச்சதும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படியே வருஷங்கள் போயிடும், வாழ்க்கை மட்டும் அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, ஒரு ஃபயர் தானாக பெரியதா ஆகாது. தினமும் கொஞ்சம் ஃபியூயல் போட்டால்தான் அது எரியும். அதே மாதிரி உங்கள் கனவுகளும் தினமும் கொஞ்ச நேரம் இன்வெஸ்ட் பண்ணினால்தான் அது ரியாலிட்டியாக மாறும். நினைவில் வச்சுக்கோங்க, வெற்றி பெறுறவங்க நேரம் இருக்கும்போது வேலை செய்ய மாட்டாங்க, வேலை முக்கியம்னு நினைச்சதால் நேரத்தை உருவாக்குவாங்க. இதுதான் அந்த மாஸ்டர் கீ. நீங்க இப்போ எதுக்காக நேரம் ஒதுக்குறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்க வாழ்க்கையை உருவாக்க போகுது. அதனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு டைம் கொடுக்காதீங்க, உங்க ஃபியூச்சருக்காக டைம் கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா உலகம் தூங்குற நேரத்தில் கூட தன் கனவுக்காக வேலை செய்கிறவன் தான் ஒரு நாள் உலகத்தை வழிநடத்துகிறான். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இன்னும் சில வருடங்கள் கழிச்சு அதே லைஃப்பில் தான் இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நிமிஷத்தில் இனி நான் மாறணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா உங்கள் ஃபியூச்சரையே ரீரைட் பண்ண முடியும். நினைவில் வச்சுக்கோங்க, வெற்றி பெறுறவங்க வேற கிரகத்திலிருந்து வந்தவங்க இல்லை. அவங்க ஒரு நாள் டிஸ்ட்ராக்ஷன்ஸை விட கனவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்க. அதனால் இப்போவே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க, இனிமே என் நேரத்தை வீணாக்க மாட்டேன்னு. இந்த வீடியோ உங்கள் மனசில் கொஞ்சமாவது ஃபயர் கிரியேட் பண்ணியிருந்தா அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க. உங்கள் கனவுக்காக நீங்கள் இன்றையிலிருந்து என்ன சேஞ்ச் பண்ண போறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மைண்ட் மான்ஸ்டர் மாதிரி பவர்ஃபுல்லாக மாற்றுற வீடியோஸுக்காக நம்ம அறிவு டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நேரத்தை ஜெயிக்கிறவங்க தான் ஒரு நாள் உலகத்தையே ஜெயிப்பாங்க. நன்றி, வணக்கம்.